வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு மே 20ஆம் தேதி சிஏ இன்டரோட காஸ்டிங் எக்ஸாம். கிட்டத்தட்ட 10 நாள் அப்புறம் இன்னைக்கு திருப்பி நடக்குது எக்ஸாம். ஸோ சில பேர் பயந்தாங்க என்னன்னா பேப்பர் இந்த 10 நாள் லீவ் விட்டதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பேப்பர் அந்த மாதிரி டிஃபிகல்ட் மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் பேப்பர் லென்த்தி. ஸோ இந்த பேப்பரில் ஒரு 75 to 80 மார்க்ஸ் தான் ஜென்ரலாக எல்லாரும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் பசங்க சொல்கிறாங்க. நானும் ஒரு 12 பேர்கிட்ட பேசிட்டேன். இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்னா கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசலாம், செகண்ட் குரூப் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி ஆயிடுவாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த காஸ்டிங் பேப்பர் வந்து ஐசிஐ மெட்டீரியல் பாஸ்ட் எம்டிபி ஆர்டிபி போட்டிருந்தா 1 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் டிஸ்கிரிப்டிவ் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் 70 மார்க்ஸ், அதில் மேபி ஒரு 10 மார்க்லேருந்து 12 மார்க் கஷ்டமாக இருந்திருக்கலாம், பட் ஒரு 60 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு 18 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே, அதிகபட்சமாக ஒரு 78 80 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருக்கலாம். ரொம்ப சூப்பராக படித்த பசங்க ஒரு 90+ அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு லெவல் கம்மியாக படித்த பசங்க கண்டிப்பாக ஒரு 80+ அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இந்த பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது, நல்ல பேப்பர் தான். பட் ஐசிஐக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதனால மேபி ஒரு 20-22 மார்க் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும், ஆர் டைம் இருந்திருக்காது, லென்த்தியாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.